பறவை முட்டை போடும், அனிமல்ஸ் குட்டி போடும். ஆனால் இங்கே ஒரு உயிரினம் முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு அதுக்கு பாலும் கொடுக்கும்னா உங்களால் நம்ப முடியுமா? எந்த ஒரு கிரியேச்சர்கிட்டையும் இல்லாத ஒரு யூனிக்னஸ் ஒவ்வொரு விஷயத்துலையும் இதுக்கு இருக்குது. இது பறவை இனமா இல்லை அனிமல்ஸா ஒரு ரெப்டைல்ஸ் வகையை சேர்ந்ததா அப்படின்னு சயின்டிஸ்டே கன்ஃபியூஸ் பண்ண ஒரு கிரியேச்சரை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். அது என்னன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். திஸ் இஸ் AZ டிஸ்கவரி. வாத்தழகி, பிளாட்டிபஸை தமிழில் வாத்தழகின்னு சொல்லுவாங்க. 1798 கண்டுபிடிக்கப்பட்ட இது ஒரு நீர் சார்ந்து நிலத்தில் வாழுற உயிரினம். பார்க்க மினி நீர் நாய் மாதிரியும் வாய் அப்புறம் கை கால்லாம் வாத்து மாதிரியும் இருக்க இந்த உயிரினத்தை மோனோட்ரீம்ன்ற பாலூட்டி வகையில தான் சேர்த்துருக்காங்க. பறவைங்களோட வாய் பகுதிக்கு தமிழில் அலகுன்னு பேர். பிளாட்டிபஸோட வாய் பகுதி வாத்தோட வாய் மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்கும். இதனால தான் இதுக்கு வாத்தழகின்னு பேர் வந்துச்சு. இதோட சயின்டிஃபிக் நேம் இருவகை பேரான ஆர்னித்தொரிங்கஸ் அனாட்டினஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலூட்டினா குட்டி போட்டு பால் கொடுக்கும். பேர்ட்ஸ் அண்ட் பாம்பு பல்லி மாதிரியான ரெப்டைல்ஸ்லாம் முட்டை போடும். அந்த முட்டையிலேயே குட்டி வளர்கிறதுக்கான எல்லா சத்துக்களும் இருக்கும். பட் மோனோட்ரீம் பாலூட்டி வகையை சேர்ந்த பிளாட்டிபஸ் முட்டையும் போட்டு கொஞ்சம் பொறிச்சு பாலும் கொடுக்குற ஒரே விலங்குன்னு சொல்கிறாங்க. கிழக்கு ஆஸ்திரேலியா அண்ட் அதை சுற்றி இருக்க தீவுல மட்டும்தான் இது வாழுது. சுமார் 166 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி மற்ற பாலூட்டிகள்ல இருந்து வேறுபட்ட ஒரு வம்சாவளியில தான் இந்த பிளாட்டிபஸ் உருவாச்சு. ஸோ முட்டை போடுற பழமையான பண்பை இது அப்படியே தக்க வச்சிருக்கு. சயின்டிஸ்ட் எல்லாம் இந்த பிளாட்டிபஸ் இன அழிவை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நீர்வளம், காலநிலை அண்ட் இதோட வாழ்விடத்தை பாதுகாக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல நடவடிக்கை எடுத்தா பிளாட்டிபஸை பாதுகாக்கலாம். இல்லைனா இன்னும் 50 வருஷத்துக்கு அப்புறம் பிளாட்டிபஸோட கவுண்ட் 47 to 60% கம்மி ஆகலாம்னு சொல்றாங்க. இந்த பிளாட்டிபஸோட வாய் மட்டும் இல்லை, கை கால்களுமே வாத்து மாதிரி தான் இருக்கும். அதோட பாதங்களில் நீந்துறதுக்கு ஏற்ற மாதிரியான மெம்பரேன் கனெக்ட் ஆகி இருக்கும். அதை பயன்படுத்தி அது ரொம்ப நல்லாவே ஸ்விம் பண்ணும். அதோட கையும் காலும் மற்ற மேமல்ஸை போல உடம்புல இருந்து தனியாக இருக்காது, அதோட பக்கவாட்டிலேயே ஒட்டி இருக்கும். அண்ட் அதோட வாய் வாத்து மாதிரி இருந்தாலும் அது ரொம்பவும் சாஃப்டாக தான் இருக்கும். அண்ட் இறையெல்லாம் மென்று சாப்பிட்றதுக்கு இந்த பிளாட்டிபஸ்க்கு பல்லு கிடையாது. ஸோ தண்ணிக்கு அடியில் படிஞ்சிருக்க சின்ன சின்ன இறா, பூச்சி, புழு இதெல்லாம் தான் பிடிச்சி சாப்பிடும். இதோட வாய் பகுதியில் பார்த்தோம்னா நிறைய லைன்ஸ் இருக்கும். அதுதான் எலக்ட்ரோ ரிசெப்டர்ஸ். இந்த மாதிரியான ரிசெப்டர்ஸ் அதிகமாக மீனுக்கு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்க். இந்த எலக்ட்ரோ ரிசெப்டர்ஸ்னால நிறைய அதிர்வை உணர முடியும். ஸோ இது மூலயமா தான் பிளாட்டிபஸ் தன்னோட இறையை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்குது. எந்த ஒரு ஜீவராசிக்கோ சாப்பிட்டது நேரம் வயிற்றுக்கு தானே போகும். பட் இந்த பிளாட்டிபஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக ஃபுட்டெல்லாம் பெருக்குடல் சிறுகுடலில் போய் ஸ்டோர் ஆகும். ஏன்னா இதுக்கு ஸ்டொமக்கே கிடையாது. ஸோ அமிலம், டைஜஸ்ட் ஆக தேவையான நொதிகளை சுரக்கிற சுரப்பி பையின்னு எந்த ஒரு விஷயமும் இதுங்களுக்கு இல்லை. பிளாட்டிபஸோட வால் நல்ல அகலமாக தட்டியாக இருக்கும். இந்த வாலில் உணவு பற்றாக்குறை நேரத்தில் யூஸ் ஆகிற மாதிரி கொழுப்பை சேமித்து வச்சுக்கும். அண்ட் அதோட இனப்பெருக்க காலத்துலேயும் இந்த கொழுப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் தண்ணியில் நீந்தும் போது டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணவும் இதோட வால் யூஸ் ஆகுது. அண்ட் வாலை யூஸ் பண்ணி சின்ன சின்ன பொருளையும் எடுத்துகிட்டு வரும். லைக் லீஃப், ஸ்டிக்குன்னு அதோட வீட்டு என்ட்ரன்ஸ் அமைக்க தேவையான சில மெட்டீரியல்ஸ்லாம் கொண்டு வரும். அண்ட் வலையை தோன்றதுக்கும் இதோட டெய்ல் ஒரு டிக்கிங் டூலாக யூஸ் ஆகுது. வாலோட சேர்ந்து இதோட நீளம் 43 சென்டிமீட்டர்லேருந்து 50 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். பிளாட்டிபஸோட ஹேர் பிளாக் அண்ட் ப்ரௌன் கலர் கலந்த மாதிரி ரொம்பவும் திக்காக இருக்கும். திக்கான ஃபர் இருக்கிறதுனால அதுக்குள்ளே தண்ணி போகாது. ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட் மாதிரி தான் அதோட ஹேர் இருக்குது. ஸோ தண்ணிக்குள்ளே போயிட்டு வந்தாலும் அதோட உடம்புல ஈரம் இருக்காது. கரை ஏறும்போதே ஃபுல்லாக ட்ரை ஆகிரும். அந்த இதோட ஃபர், அதாவது ரோமத்து மேலே யூவி லைட் பட்டா அதை உள்வாங்கி ப்ளூ கிரீன் லைட்டை வெளிப்படுத்தும். இப்படி க்ளோ ஆகுறத 2020 அக்டோபரில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நமக்கெல்லாம் இருக்க மாதிரி பிளாட்டிபஸ்க்கு காது மடல் இருக்காது. பட் தண்ணிக்குள்ளே போகும்போது காதுலேயும் கண்ணுலேயும் தண்ணி போகாமல் இருக்க அதோட இயர் அண்ட் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்குமா. பிளாட்டிபஸ் சின்ன சின்ன ஆறுங்களோட கரையோரமாக வசிக்கும். மேக்சிமம் டைமை தண்ணியில் தான் செலவிடும். இது முயல் மாதிரி மண்ணில் வலை தோண்டி வாழறதுனால அந்த வலையில இருந்து டைரக்டாக தண்ணிக்குள்ளே போகிற மாதிரியும் ஒரு வழியை உருவாக்கி வச்சுக்குமா. இந்த வலைக்குள்ளே அது கூடு கட்டி தன்னோட முடியெல்லாம் போட்டு பரப்பி அதில் தான் வாழுது.
பிளாட்டிபஸ் ஒரு நேரத்தில் 2 முட்டை வரைக்கும் தான் போட முடியும். ஸோ இந்த பெண் பிளாட்டிபஸ் கூட்டில் 2 சின்ன முட்டைகளை போட்டு அதை அடக்காக்கும். முட்டையிலேருந்து வெளியே வரும்போது குட்டிகளோட உடம்புல ஹேர் இருக்காது அண்ட் பார்வையும் இல்லாமல் பிளைண்டாக தான் இருக்கும். தாய் பிளாட்டிபஸ் குட்டிங்களுக்கு ஃபீட் பண்ணும். பட் மற்ற பாலூட்டி மாதிரி இதுக்கு மடி கிடையாது. தென் குட்டி எப்படி பால் குடிக்கும்னா, அந்த குட்டிங்க அம்மாவோட வயிற்று மேலே ஏறி தங்களோட அலகை, அதாவது வாய் பகுதியை யூஸ் பண்ணி பாலை சுரக்க செய்யும். அப்புறம் அதோட வயிற்று பகுதியில் ரோமத்து மேலே வேர்வை மாதிரி சுரக்கிற பாலை குட்டிஸ் நக்கி குடிக்கும். மற்ற பாலூட்டிகள் கிட்ட இல்லாத அளவுக்கு ஆன்டிபாக்டீரியல் புரோட்டீன் பிளாட்டிபஸோட மில்க்ல இருக்கு. அண்ட் இதோட எலும்பு பார்க்க ரெப்டைல்ஸோட தோற்றத்தில் இருக்கும். பிளாட்டிபஸோட கை கால் மணிக்கட்டு பகுதியில் ஒரு சின்ன கொடுக்கு இருக்கு. பொதுவாக மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே இந்த கொடுக்கு இருக்கும். பட் மேல் பிளாட்டிபஸ் மட்டும்தான் அதோட பின்னங்கால் கொடுக்கல பாய்சனை சுரக்குமா. இந்த பாய்சனில் பல புரோட்டீன் கலந்து இருக்கு. ஸோ சின்ன சின்ன உயிரினத்தை கொல்ற பாய்சன் ஹியூமன்ஸை கொல்ற அளவுக்கு எஃபெக்டிவ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதே நேரம் இது நம்மளை கொட்டிச்சுன்னா அதிகமான வலியை ஏற்படுத்தும். இந்த வலி சில நாள் தொடங்கி பல மாதங்கள் வரைக்கும் கூட இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல். மேமல்ஸ், பேர்ட்ஸ், அனிமல்ஸ் இப்படி எல்லாத்தையும் கலந்த கலவையாக ஒரு உயிரினம் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கு. இப்படி இருக்க இந்த பிளாட்டிபஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பிளாட்டிபஸ் பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயத்தை என் கூட சேர்ந்து தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் டு AZ Discovery. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. பாய்.